வெல்கம் டு சேனல் 2.75. என் பேர் இக்பால். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் நான் மோஸ்ட் காமன் கேட்கப்படுற கொஷின்ஸை செலக்ட் பண்ணி அதில் 7 கொஷின் செலக்ட் பண்ணி இன்றைக்கி ஆன்சர் கொடுக்கலான்ட்டு வீடியோ செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கொஷின்ஸ் கூட இந்த வீடியோவில் கவர் ஆகிறதாக இருக்கலாம். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் 2 கொஷின் செலக்ட் பண்ணதில் 2 கொஷின் தமிழில் எழுதியிருக்கு. என்னோடய தமிழ் ரீடிங் கொஞ்சம் வீக். ஸோ அதுக்காக கொஞ்சம் மன்னிச்சிங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கொஷினில் கேட்டிருக்காங்க, 1 கிலோ எண்ணெய்க்கு காஸ்டிக் சோடா 165 சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 150 என்று சொல்கிறீங்க. அது நல்லா வருமா? கொஞ்சம் புரியுமாறி சொல்லுங்கள் நண்பரே. எதையும் தமிழில் சொல்லவும். ஸோ இந்த கொஷனில் இவங்க கேட்டிருக்காங்க, காஸ்டிக் சோடா 165 கிராம் போடணும்னு சொல்கிறாங்களே, ஆனால் நீங்கள் 150 சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது நல்லா வருமானு கேட்குறாங்க. ஸோ என்னான்னு பார்த்தோன்னாக்கா, நீங்கள் கோபிராணி அவர்கள் யாருன்னா, அதாவது கொஷின் கேட்டவங்க உங்களுக்கு இதை ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் சோப் செய்கிறத பற்றி நீங்கள் யார்கிட்டையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. தேங்காய் எண்ணெய்க்காக 1 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா அதை சோப்பாக மாற்றுறதுக்காக அப்ராக்சிமேட்லி 165லேருந்து 168 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா தேவைப்படும். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி செய்கிறீங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன ப்ரொப்போர்ஷன் ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ எடுத்து மற்ற ஆயில்ஸையும் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, அங்கே உங்களுக்கு காஸ்டிக் சோடாவோட பர்சன்டேஜ் அதாவது கிராம் கணக்கு வேறுபடும். ஏன்னாக்கா ஒவ்வொரு எண்ணெய்க்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது. தேங்காய் எண்ணெய் சோப்பை மாற்றுறதுக்கு 165 கிராம் தேவைப்படுது. அதே மாதிரி நீங்கள் செசம் ஆயில் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், இல்லது ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆயில் சோப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதோட செப்பானிஃபிகேஷன், அதாவது எண்ணெயை சோப்பாக மாற்றக்கூடிய அந்த பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அதோட காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அதோட கிராம் கணக்கு, காஸ்டிக் சோடாவோட கிராம் கணக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் எந்த எண்ணெய் காம்பினேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்கனோ அந்த காம்பினேஷனுக்கு எவ்வளோ கிராம் காஸ்டிக் சோடா தேவைப்படும் அப்படின்னு கல்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக வீடியோ செஞ்சுருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். லைக் கால்குலேட்டிங் ஆப் அப்படின்னு ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் சோப் சேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கேல்குலேஷனோட சோப் கரெக்டாக வரும். ரெண்டாவது கொஷின் வல்லம் ஹர்பல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் மிக அருமை சார், 5% ஆயில் எடுத்து வச்சது எப்போ சார் ஊற்றணும் சார்? தேங்காய் எண்ணெய் மட்டும் லையில் கலந்து சோப் செய்யக்கூடாதா? கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் சேர்க்கணுமா சார்? தேங்காய் எண்ணெயில் மட்டும் சோப் செய்தால் என்ன பிரச்சனை வரும் சார்? தயவு செய்து சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார், நான் செய்த சோப்பில் குளித்த பின் கையில் வெள்ளையாக படுகிறது. இதை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் சார்? தயவு செய்து சொல்லுங்க சார். என்னண்ணே, சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சாரு சாருன்னு சொல்லி கொள்றீங்களே, என்னை ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. இப்போ நீங்கள் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 பங்காக பிரிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5% ஆயில் எடுத்து வச்சது எப்போ ஊற்றணுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம 5% சூப்பர் ஃபேட் கேல்குலேஷன் அந்த அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்த்து இவர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது 5% தனியாக எடுத்து வைக்கக்கூடாது. 1 கிலோ எண்ணெயை சோப்பாக மாற்றுறதுக்காக எவ்வளோ காஸ்டிக் சோடா தேவைப்படுமோ
அந்த கணக்கு பார்த்துட்டு அதில் 5% காஸ்டிக் சோடா வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போடணும். ஏன்னா 100% ஆயில் கம்ப்ளீட்டாக சோப்பாக மாறுறதுல வந்து பிரச்சனை இல்லை, மாறிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதில் வந்து 95% ஆயிலை வந்து நீங்கள் சோப்பாக மாற்றிட்டு கொஞ்சம் அந்த ஆயிலி தன்மை இருக்குல்ல, அது கொஞ்சமாக அதில் மிச்சம் விட்டீங்கனாக்கா உங்களோட ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைசிங் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக அது உதவும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிலை சோப்பாக மாற்றாமல் கொஞ்சம் ஆயிலோட பர்சன்டேஜ் வந்து அதில் விடுறதுக்காக, சிம்பிள் டேர்ம்ஸில் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கணக்கை எடுத்துக்காதீங்க. 1 கிலோ ஏதோ ஒரு எண்ணெய், 1 கிலோ எண்ணெயை சோப்பாக மாற்றுறதுக்கு 100 கிராம் சோடா தேவை அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிளுக்காக 100 கிராம் சோடா தேவை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து 1 கிலோ எண்ணெய்க்காக 100 கிராம் போடாமல் 95 கிராம் சோடா போட்டு அதை வந்து ப்ரொசஸ் பண்ணிங்கனாக்கா, அப்போ என்ன ஆகும், 950 கிராம் அப்ராக்சிமேட்லி 950 கிராம் எண்ணெய் வந்து சோப்பாக மாறும். மீதி வந்து ஒரு 5%, அதாவது கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கிராம் எண்ணெய் வந்து சோப்பு கம்ப்ளீட்டாக மாறாமல் ஆயிலி அந்த தன்மை வந்து அதுக்குள்ளே இருந்து சோப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்ச சோப்பில் நீங்கள் குளிச்சிங்கனாக்கா சுத்தமாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த ஆயிலில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து கிடைக்கும். ஆயிலினஸ் வந்து உங்கள் ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசிங் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு சின்ன அமௌண்ட் சூப்பர் ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 5 to 8% அதுக்காக தான் சோப்பில் விடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, வெறும் தேங்காய் எண்ணெய் போட்டு சோப் செய்யக்கூடாதா, அதில் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறும் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் செஞ்சு சோப் செய்யலாம். அதில் வேறு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து, சவுத் சைடில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் எப்படின்னாக்கா, கம்ப்ளீட்டாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து சோப் செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கும். ஸோ அதுக்காக வந்து மற்ற ஆயில் நீங்கள் அதில் சேர்த்திங்கனாக்கா அந்த ட்ரைனஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கும். ஸோ அதனால மற்ற ஆயிலை சேர்த்துக்கிறது வந்து ஒரு பெனிஃபிட். இல்லை நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு செய்யணும் அப்படின்னா அது கூட செய்யலாம் நீங்கள், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. தேர்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி செஞ்சுருக்க சோப்பில் வந்து குளித்ததுக்கப்புறமா அவங்க கையில் வந்து வெள்ளையாக ஏதோ படிகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் சோப் செய்யும் போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த குவான்டிட்டியில் எந்த ப்ரொபோர்ஷனில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு தெரியாமல் அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஆன்சர் எப்படி சரியாக்குறதுன்னு சொல்ல வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சோப் செய்யும் போது ஸ்டெப்ஸ் எல்லாமே கேல்குலேஷன்ஸில் எவ்வளோ தேவைப்படும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தோசை மாவு அளவுக்கு ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு சின்ன குவான்டிட்டியில் 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சு பாருங்கள். 2-3 டைம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஷனுக்கு போகலாம். தேர்ட் கொஷனில் கேட்டிருக்காங்க, சார் நான் பல முறை சோப் செய்து பார்த்தேன், குப்பை மாதிரி ஒரு வாசம் வருகிறது, லேசாக கண் எரிச்சல் வருகிறது, இதை போக்கும் வழி எப்படி, எதனால் வருகிறது என்று விளக்கம் சொல்லுங்கள். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் கொஷினோட சேர்ந்ததாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த ரேஷியோவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரொசீஜர்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியாமல் ஆல்ரெடி செஞ்சுருக்க சோப்பில் ஏன் அப்படி வருதுன்னு சொல்ல இயலாது. பட் நீங்கள் வந்து கண் எரிச்சல் வருதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அதுக்கு ஒன் ரீசன் வந்து லை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா லை வந்து ஆயில் கூட கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து விளக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, நிறைய வீடியோஸில் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோகோனட் ஆயில் இல்லை ஏதோ ஒரு ஆயில், 1 கப்பு ஆயிலு, 1 கப்பு தண்ணி, 1 கப்பு சோடா, இந்த மாதிரி ஒரு கப்பு கணக்கில் எடுத்து
பங்கு வந்து அவங்க வந்து பங்கு வந்து கால்குலேஷன் ஒரு மாதிரி 5 கப்பு 6 கப்பு 2 கப்பு அந்த மாதிரின்னு பங்கு கணக்கில் சொல்லுவாங்க. அது வந்து எல்லா எண்ணெய்க்கும் அந்த மாதிரி வந்து செஞ்சாக்கா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், எல்லா எண்ணெய்க்கு வந்து வெவ்வேறு தன்மை இருக்குது. அதுக்கு தேவையான சோடாவோட கணக்கு வந்து தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் லிக்விடையும் சாலிடையும் ரெண்டையும் வந்து ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிங்கனாக்கா ரெண்டுக்கும் வெயிட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் வந்து அயன், அதாவது ஏதாவது ஒரு மெட்டல் வந்து நீங்கள் உருக்கி அந்த கப்பு சைடில் செஞ்சிங்கனாக்கா ஒரு சின்ன கப்போட வெயிட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுக்கு வெயிட் அதிகமாக டிஃப்ரென்ஸாக கம்மியாக இருக்கும். அந்த கப்பில் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அதுக்கு வெயிட் டிஃப்ரெண்ட் இருக்கும், கோதுமை போட்டிங்கன்னா அதுக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து கப்பு கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து சோப் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எல்லா ரெசிபிக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கிராம் கணக்கில் எடுத்து ப்ராப்பர் எந்த அளவுக்கு ஊற்றணும் அது கணக்கோடு செஞ்சாக்கா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 கொஷினோட நிப்பாட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் இருக்கக்கூடிய 4-5 கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துனாக்கா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சோப் மேக்கர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனல் 2.75 கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.